Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சுனில்நாதன். Frog and a Scorpion. தவளையும் தேலும் அப்படிங்கிற ஒரு பஞ்சதந்திர கதையை பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு தவளையும் தேலும் இருந்துச்சு. மழை பயங்கரமாக பெய்யுது. அப்போ ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தவளை என்ன பண்ணுது, ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுது. தவளை தண்ணியில் நீந்தி போகும். அப்படி தவளை அந்த தண்ணியில் நீந்தி போக முயற்சி செய்யும் போது ஒரு தேள் அந்த தவளைக்கிட்ட கேட்குது, தவளையாரே, என்னையும் உங்கள் முதுகலை ஏற்றிக்கிட்டு அக்கறையில் கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு தண்ணியில் நீந்த தெரியாது அப்படின்னு சொல்லி உதவி கேட்குது. அதுக்கு தவளை பயந்துக்கிட்டே சொன்னிச்சான், ஐயோ நீ ஒரு தேள், நான் உன்னை முதுகலை ஏற்றி கொண்டு போனால் என்ன நீ உன்னோட விஷம் நிறைஞ்ச கொடுக்குனால கொட்டிடுவேன், என் உயிருக்கு ஆபத்தாயிருமே அப்படின்னுச்சான். அதுக்கு தேள் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், என்ன தவளையாரே இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை கொட்டினேன் அப்படின்னா உங்கள் மேலே விஷம் போணுச்சு அப்படின்னா உங்கள் உயிருக்கு ஆபத்துனா எனக்கும் தானே ஆபத்து, எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் முழுக்குனா நானும் தானே முழுக்கி போயிடுவேன், நான் அப்படிலாம் கொட்ட மாட்டேன், என்ன அக்கறையில் கொண்டு போய் விட்டுருங்க, நான் உங்கள் முதுகில் ஏறிக்கிறேன்னுச்சான். அது சொன்னதை நம்பி தவளை தேலை தான் முதுகில் ஏற்றிக்கிட்டு ஆற்றுல இறங்கி நீந்தி போக ஆரம்பிச்சுது. நடு ஆற்றுக்கு போனதும் தேல் நறுக்குன்னு ஒரு கொட்டுனுச்சான் அந்த விஷம் நிறைந்த கொடுக்குனால. உடனே அதிர்ச்சியிலேருந்து மீளாத தவளை அந்த கொட்டுன வலி கூட அதுக்கு பெருசாக தெரியல, கொடுத்த வாக்க தேள் மீறிடுச்சே, நம்ம நம்பி மோசம் போயிட்டுமே அப்படிங்கிற விரக்தியில் அந்த தேளுக்கிட்ட கேட்டுச்சான், என்ன தேளே, நீ உன்னை அந்த சைடு கொண்டு போய் விட்டா நான் உன்னை கொட்ட மாட்டேன், என்னை நம்புன்னு சொன்னியே, இப்போ நீ கொடுத்த வாக்க மீறி என்னை கொட்டிட்டியே, இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கேன், தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கேன், ஓ உயிருக்கும் இல்லை ஆபத்து வருது அப்படின்னு சொன்னிச்சான். தவளையாரே, உதவுறது உன்னோட குணம், கொட்டுறது என்னோட குணம், என் உயிரே போனாலும் என்னால் கொட்டாமல் இருக்க முடியாது, என் குணத்தை எப்படி என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அதே போல் இந்த தேள் மாதிரி குணம் படைத்த நிறைய நபர்கள் நம்மளை சுற்றி நண்பர்கிற போர்வேலையோ உறவினர்கள் அப்படிங்கிற போர்வேலையோ ஏதோ ஒரு போர்வேலை உங்களை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, உங்கள் கூடவே இருக்காங்க. நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு விலகி வந்துடுறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு தடவை உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் மனசில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திடுவாங்க. திருப்பியும் உங்ககிட்ட பாசாங்கு காமிச்சு, இனிமே நான் உன்னை இந்த மாதிரி மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன், தெரியாமல் நடந்துருச்சு, இனிமே இந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொய்யா வாக்கு கொடுத்து திருப்பியும் உங்ககிட்ட நண்பராக பழகி திருப்பியும் அந்த தேள் செஞ்ச மாதிரி திருப்பியும் நறுக்குன்னு விஷம் நிறைஞ்ச கொடுக்குனால உங்களை கொட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு வர மனவலி முதல்ல வந்ததை விட இன்னும் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யாரெல்லாம் நண்பர் உறவினருங்கிற போர்வேல தேலாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறவங்கள விட்டு நீங்கள் விலகி இருந்துட்டீங்கன்னா உங்களோட வெற்றி பயணம், சாதனை பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்களோட வெற்றி பயணத்துக்கு, அவங்க சாதனை பயணத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இவங்களில் யார் தேள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருந்து தப்பிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.